Rider Squads, welcome back to my another video. So இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா how I started my bike riding. இந்த வீடியோட ரெண்டு ஹாஃபா வந்து பிரிக்கிறேன். ஒன்னு வந்து before riding a bike and after riding a bike. ஃபர்ஸ்ட் நான் வந்து பைக் வாங்கணும் அப்படின்ற பிளான்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போகணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நிறைய பிளேசஸ் பார்க்கணும், இதுதான் வந்து என்னோட கோலா இருந்துச்சு. ஸோ 2024ல பார்த்தோம்னா நான் வந்து ஒண்ணுமே பண்ணல. சொல்ல போனா ஒரு ஜஸ்ட் ஒரு வேலைக்கு போறேன், சாப்பிடுறேன், தூங்குறேன், அதுக்கப்புறம் ஜிம்முக்கு போறேன், திரும்ப வேலை பண்றேன், சாப்பிட்றேன், தூங்குறேன், ஜிம்முக்கு போறேன். இதேதான் வந்து ரொட்டீனா இருந்துச்சு. 2025ல நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா 2024ல நம்ம என்னடா பண்ணோம், ஒண்ணுமே பண்ணல. இந்த வருஷமாச்சு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுவோம். அட்லீஸ்ட் நான் முன்னாடி வந்து ஏதாச்சும் ஒண்ணு இன்க்ளூட் பண்ணணும் என்னோட லைஃப்ல. ஒரு ஒரு திங் நம்ம வந்து இந்த வருஷம் ஏதாச்சும் ஒண்ணு ஆட் பண்ணணும். இப்படிதான் வந்து என்னோட கோலா இருந்துச்சு. என்னன்னா வந்து வீட்லயே இருந்ததால வந்து நம்ம எங்கேயாச்சும் வெளில போகணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், இதுதான் வந்து என்னோட கோலா இருந்துச்சு. ஓகே, நம்ம அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு பைக் வாங்கணும். பைக் வாங்கணும்னு இல்ல, ஊர் சுத்தணும். ஊர் சுத்துறதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும், பைக் வேணும். நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு எங்க வேணா போகிறதுக்கு ஒரு பைக் வேணும். எங்க வீட்டுல இருக்கு, ஸ்கூட்டி இருக்கு அண்ட் சைக்கிள் இருக்கு. பட் ஆனா அது வந்து பத்தாது ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறதுக்கு. அந்த எங்க வீட்டுல இருக்க ஸ்கூட்டி வந்து ஜஸ்ட் ஊருக்குள்ளே ஓட்டுறதுக்கு ஃபைன். பட் ஆனா ஊருக்கு வெளியில எல்லாம் வந்து அதை வச்சு எடுத்துட்டு போக முடியாது. இதுதான் வந்து டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. லைக் ஒரு இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நான் வந்து ஒரு மோட் ஆஃப் வெஹிக்கல், மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன் வந்து என்கிட்ட இல்லை. அதுவும் இல்லாம வந்து எங்க வீட்டுல ஒரு இது இருந்துச்சு. லைக் ஒரு நல்ல ஒரு வண்டி வாங்கணும், ஸ்கூட்டி வாங்கணும். லைக் அந்த ஸ்கூட்டி இருக்கிறத வந்து ரொம்ப அதோட கண்டிஷன் வந்து ரொம்ப ரொம்ப இதுவா ஆயிடுச்சு. லைக் அதோட பேட்டரி போயிடுச்சு, நிறைய பார்ட்ஸ் வந்து அது வந்து ரொம்ப ஒரு 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 லெவலுக்கு மேல அது வந்து இல்ல அது. ஏன்னா அது ரொம்ப வருஷமா நாங்க யூஸ் பண்ணிட்டோம். அதனால வந்து ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்றதுதான் ஒரு பிளானா இருந்துச்சு. நான் என்ன யோசிச்சேன்னா வந்து நான் எனக்குன்னு ஒரு வண்டி வாங்கணும். ஏன்னா வந்து நான் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகணும், வெளியே நிறைய இடத்துக்கு போகணும், தனியா டிராவல் பண்ணணும், இப்படின்றத என்னோட பிளானாவே இருந்துச்சு. ஸோ பைக் வாங்குறதுக்கு முன்னாடி நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யோசிச்சேன், பைக் வாங்க போறோம், ஆனா நம்மளுக்கு பைக் ஒண்ணுமே தெரியாது, பேசிக்கே தெரியாது. ஷோரூம் போனேன், போயிட்டு ஜஸ்ட் ஒரு பைக், எனக்கு அந்த ஷோரூம் போறதுக்கு கூட ஒரு கான்பிடென்ட் இல்லை. நான் போவேன், அப்படியே ஒரு பக்கம் லுக் விடுவேன், விட்டுட்டு ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். உள்ள போறதுக்கு கூட எனக்கு கான்பிடென்ட் கிடையாது. ஒரு நாள் என்ன பண்ண, அப்படியே போயிட்டே இருக்கும் போது போலாம், உள்ள போய் என்ன மாதிரி பைக்ஸ் வந்திருக்கு, எப்படி இருக்கு அப்படின்றத போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கான்பிடென்ட்டா போயிட்டேன். போனதுக்கு அப்புறம் நிறைய மாடல் பைக், அது வந்து ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம். நான் வந்து போயிட்டு, எனக்கு ராயல் என்ஃபீல்ட் அந்த பிராண்ட் ரொம்ப பிடிக்கும், அந்த பைக்ஸ். ஓகே, அதனால வந்து நான் அந்த ஷோரூம் போயிட்டு என்ன பைக் புதுசா வந்திருக்கு அதெல்லாம் செக் பண்ணேன். எனக்கு அதோட பேசிக் கூட தெரியாது, அதனால நான் வந்து ட்ரை கூட பண்ணல. அதோட பார்த்துட்டு என்ன இவ்வளவு விலைன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வந்துட்டேன். அப்புறமா ரொம்ப நாளுக்கு அப்புறமா யோசிச்சேன், பைக் ஒண்ணு வாங்கி ஆகணும். ஆனா நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியல. நம்ம ஒரு கிளாஸ் போலாம், போயிட்டு கத்துக்கலாம், பேசிக்ல இருந்து ஃபர்ஸ்ட் கத்துக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம வந்து ஊர்ல இருந்து வெளியூருக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்கிட்டு ஓட்டலாம் அப்படின்றத என்னோட பிளானா இருந்துச்சு. கத்துக்கிறதுக்கு ஊர்ல ஆள் கிடையாது. நானும் ஊருக்குள்ள நிறைய இடத்துக்கு போய் கேட்டேன் டிரைவிங் கிளாஸ்ல, இந்த மாதிரி எனக்கு வந்து பைக் சொல்லி தரணும் அப்படின்ட்டு. இல்லம்மா, லேடிஸ்க்கு எல்லாம் சொல்லி தர முடியாது, இங்க ஜென்ஸ் மட்டும் தான், கியர் வண்டிக்கு எல்லாம் சொல்லி தர மாட்டாங்க இங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து ஓகேன்னு சொன்னாங்க. பட் ஆனா எனக்கு வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. அது ஒரு ஜென்ஸ் வந்து சொல்லி தருவாங்க எனக்காக ஸ்பெஷலா, அந்த மாதிரி வந்து சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் வீட்டுல. அப்புறம் ரொம்ப நாள் யோசிச்சேன், வேணாம் வேற எங்கேயாச்சும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு பேஜ் பார்த்தேன். அது வந்து பெங்களூர்ல வந்து இந்த மாதிரி பைக் ரைடிங் ஒரு லேடிஸே வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட என்கொயரி எல்லாம் பண்ணிட்டு ஒரு செம கான்பிடென்ட். அது என்னன்னு தெரியல, அந்த விஷயம் எனக்கு பண்ணணும் அப்படின்னா வந்து நான் பண்ணிடுவேன். அதனால நான் வந்து போய் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டேவே போய் நின்னுட்டேன். அவங்களே ஒரு ஆச்சரியமா பார்த்தாங்க. எல்லாருமே வந்து விசாரிப்பாங்க, ஆனா யாருமே வந்து டக்குன்னு வரமாட்டாங்க, ரொம்ப பயப்படுவாங்க நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல, இந்த மாதிரி எனக்கு கத்துக்கணும், அதனால நான் வந்தேன், அந்த பர்பஸ்க்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே, அந்த கிளாஸ் பாத்தீங்கன்னா ஒரு 6 days கிளாஸ், 1 week கிளாஸ்.
1 வீக்குக்கு வந்து அவங்க வந்து 12K சார்ஜ் பண்ணாங்க. நான் வேற இடத்துலலாம் விசாரிச்சேன். ஓகே இதுலயே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 12K கொடுத்து நான் அந்த 1 வீக் கத்துக்கிட்டேன். 1 வீக் ஃபுல்லா கத்துக்கிட்டியா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இல்ல. எனக்கு என்னன்னா வந்து அந்த பேசிக் நான் கத்துக்கணும். ஒரு விஷயத்துக்கான அதோட ப்ராப்பர்ட்டி என்னன்றது நான் தெரிஞ்சுக்கணும் பைக்ல. இதுதான் வந்து என்னோட கோலா இருந்துச்சு அந்த கிளாஸ்ல. நான் நிறைய கொஸ்டின்ஸ் அவங்க கிட்ட கேட்க ஆரம்பிச்சேன். அவங்களும் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஒரு அவ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பைக் கொடுத்தாங்க, அவெஞ்சர் பைக்கு. அது நெக்ஸ்ட் டே வந்து நீங்க என்ன பைக் வாங்க போறீங்கன்னு கேட்டாங்க. ஸோ நான் ராயல் என்ஃபீல்ட் ஹண்டர் வாங்க போறேன்னு சொல்லிட்டேன். சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350 கொடுத்தாங்க. அது கொஞ்சம் ஹெவியா இருக்கும். அண்ட் அதை வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணி கத்துக்கிட்டேன். ஸோ லாஸ்ட் டே வந்து என்னன்னா ஜிக்ஸாக் போற அந்த இது வந்து பண்ண சொன்னாங்க. ஸோ அதையும் நான் வந்து பண்ணிட்டேன். கால் கீழே வைக்காம பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதையும் நான் பண்ணிட்டேன். அங்க வந்து சர்டிபிகேட்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணல. ஜஸ்ட் ஒரு கிளாஸ் நம்ம கத்துக்கிறதுக்கு அவ்வளவுதான். அங்க வந்து லைசன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே ப்ரொவைட் பண்ணல. கத்துக்கினதுக்கு அப்புறமா வந்து நான் என்ன பண்ணேன்னா முன்னாடியே யோசிச்சு வச்சுட்டேன். ஒருவேளை நம்ம வந்து இந்த டிரைவிங் கிளாஸ் வந்து பண்ணிட்டு நம்ம மைண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு முன்னாடியே ஷோரூம்ல போயிட்டு அட்வான்ஸ் அமௌண்ட் கொடுத்துட்டேன் பைக்குக்கு. இதுதான் நான் பண்ணது. அப்புறம் பைக் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ரைடிங் கிளாஸ் முடிச்சுட்டு வந்து திரும்ப ஷோரூம் போறேன். போனதுக்கப்புறம் எனக்கு இப்ப முன்னாடி நான் வந்து பார்த்ததுக்கும் இப்ப ஷோரூம் வந்து கத்துக்கினதுக்கு அப்புறமா வந்து பார்த்ததுக்கோ பைக் பார்த்ததுக்கோ எனக்கு வந்து நிறைய டிஃபரன்ஸ் இருந்துச்சு. லைக் எனக்கு தெரியுது இது வந்து இதுக்குதான் யூஸ் பண்ணுவாங்க, இது வந்து இதுக்குதான் பண்ணணும் அப்படின்ற ஒரு நாலேஜ் எனக்கு வந்துருச்சு. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க சொன்னாங்கன்னா வந்து ட்ரையல் வேணா பாக்குறீங்களா அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு நாள் திரும்ப ட்ரையலுக்காகவே வந்து ஒரு நாள் வந்தேன். அன்னைக்கும் எனக்கு செம பயமா இருந்துச்சு. எனக்கு வந்து யாருமே சப்போர்ட் கிடையாது, பேரண்ட்ஸ் சப்போர்ட்டோ இல்லை யாருமே கிடையாது. ஓகேன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து மீட்டியார் வந்து ட்ரை பண்றீங்களா அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து எனக்கு அந்த இடம் வந்து ரொம்ப அந்த ரோடு வந்து ரொம்ப டிராபிக்கான இருக்கும். ஸோ நான் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது என்னால அதை வந்து அந்த ஒரு கான்பிடென்ட்டே இல்லை. நான் உட்காடுறேன், என்னால அது எட்டவும் இல்லை. நான் ரொம்ப ஷார்ட்டா வேற இருப்பேன். அந்த பைக் கொஞ்சம் ஹெவியாவும் இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷோரூம்ல இருக்கவங்க ஓகே இது வேணாம்னா அப்ப ஹண்டர் வேணா ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹண்டர் ஓட்டிட்டு ரவுண்ட் எடுத்துட்டு வரப்ப கரெக்டா நிறுத்துறோம் அந்த இடத்துல. அது வந்து கொஞ்சம் மேடா இருக்கும். மேடான பிளேஸ்ல நிறுத்த ட்ரை பண்ண டக்குன்னு கீழே போட்டேன். அதுவே எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இல்ல பரவாயில்ல மேடம், நீங்க வந்து ஓகேவா உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சேடா வீட்டுக்கு போயிட்டேன். என்னடா பண்ணலாம், நம்ம வந்து வாங்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலமா அப்பதான் வந்து வந்துச்சு எனக்கு மைண்ட்ல. வேணாம், ஸ்டார்டிங்ல எதுவுமே வந்து ஒழுங்கா இருக்காது, எல்லாமே வந்து அப்படி தடுங்களாதான் இருக்கும். நம்ம அது இன்னும் நம்ம ப்ரோவா கத்துக்கல, ஸ்டார்டிங் தானே, ஸ்டார்டிங்ல என்ன கீழே போட தானே செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நானே என் மைண்ட ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். சரின்னு சொல்லிட்டு திரும்ப ஷோரூம் போனேன் பைக்கை விசாரிக்கிறதுக்கு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா பைக் வாங்கணும்னா உங்களுக்கு வந்து லைசன்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. லைசன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு, ஆனா வந்து கியர் வண்டிக்கு கிடையாது. ஸோ என்ன பண்ண, இந்த மாதிரி கியருக்கு இல்லை அப்படின்னு நீங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் லைசன்ஸ் வாங்குறதுக்கு இது பண்ணுங்க, எல்எல்ஆர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டி ஆஃபீஸ் போயிட்டு லைசன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா உங்களோட பழைய லைசன்ஸ் கொடுங்க, நீங்க ஆல்ரெடி வச்சிருக்கீங்கல்ல ஸ்கூட்டிக்கு, அந்த லைசன்ஸ் கொடுங்க, அந்த லைசன்ஸ்ல தான் ஆட் பண்ணி தருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லைசன்ஸ் கொடுத்தா அங்கதான் வந்து செக்கு, லைசன்ஸ் இது வந்து டூப்ளிகேட், ஒரிஜினல் லைசன்ஸ் கொடுங்க அப்படின்னாங்க. ஒரிஜினல் லைசன்ஸா, இந்த லைசன்ஸ் தான் நான் வச்சிருக்கேன், ஒரிஜினல் லைசன்ஸ் 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. சரின்னு சொல்லிட்டு வீட்டுல ஃபுல்லு போய் தேடி பாக்குறேன், லைசன்ஸ காணோம், எங்க போச்சுன்னே தெரியல. அப்புறமா வந்து ஆர்டிபிஎஸ்ல வந்து இன்ஃபார்ம் பண்றது மாதிரி லைசன்ஸ் இல்ல, வேற ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கம்ப்ளைண்ட் தான் ரைஸ் பண்ணோம். பழைய லைசன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அதுல தான் ஆட் பண்ணி தருவாங்க அப்படின்னா. ஓகே எவ்வளவு ஆகும் அப்படின்னு கேட்டேன். 4000 ஆகும் அப்படின்னா. அது 4000 ஓகே அப்படின்ட்டு வேற வழி இல்ல, லைசன்ஸ் வாங்கியே ஆகணும், பழைய லைசன்ஸ் காணும், நானும் தேடி பார்த்துட்டேன். சரின்னு சொல்லிட்டு 4000 பே பண்ணிட்டேன். ஸோ பழைய லைசன்ஸுக்கும் அண்ட் இன்னொரு லைசன்ஸ் போடுறதுக்கும் மொத்தமா 6K கிட்ட செலவாயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து லைசன்ஸ் தர மாட்டாங்க, எல்எல்ஆர் போடணும். எல்எல்ஆர் 1 month ஆனதுக்கு அப்புறம் தான் லைசன்ஸ் தருவாங்க.
ஓகே, ஃபர்ஸ்ட் எல்எல்ஆர் போட்டாச்சு. எல்எல்ஆர் போட்டு இப்ப பைக் வந்து நம்ம கைக்கும் வந்துருச்சு. நான் போய் பைக் எல்லாம் வாங்கிட்டேன். அப்புறம் பார்த்தா வீட்டுல அன்னைக்குன்னு பார்த்து யாருமே கிடையாது. ஸோ என்னால இப்ப வெளில எடுத்து ஓட்டவும் முடியாது, யாரும் சப்போர்ட்டும் இல்லை. நம்ம தான் கிளாஸ் போகணுமே, அதை வச்சு நம்ம ஏதாச்சும் ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து பைக் எடுத்து ஸ்ட்ரீட்குள்ளே ஃபர்ஸ்ட் ஓட்டி பார்ப்போம் அப்படின்ட்டு பிளான். ஸோ ஸ்ட்ரீட்குள்ளே ஓட்டுறேன். ஒரு ஃபர்ஸ்ட் கியர் மட்டும் வச்சுட்டு ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டுறேன். ஒரு 10 ரவுண்ட் ஓட்டிட்டேன். அதே ஓட்டிட்டே இருந்தேன் ஸ்ட்ரீட்குள்ளே. ஓகே, லைசன்ஸ் வந்துருச்சு, பைக்கும் நம்ம கிட்ட வந்துருச்சு. ஸோ லைசன்ஸ் வாங்குறப்ப வந்து என்னன்னா, நம்ம வந்து அந்த 8 போட்டு காட்டணும். அன்னைக்கு வந்து 7 o'clock வந்து வரணும் காலையில அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆர்டி ஆஃபீஸ்க்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அன்னைக்கும் எனக்கு செம்ம பயம், ஒருவேளை நம்ம ஓட்டலைன்னா நம்மளுக்கு லைசன்ஸும் கிடைக்காது, முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப லைசன்ஸ் வர அப்ளை பண்ணணும். என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல வந்து சொன்னேன், இந்த மாதிரி லைசன்ஸ் வந்து கூப்பிடுறாங்க லைசன்ஸ் வாங்குறதுக்கு, ஓட்டி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டுல வந்து அன்னைக்குன்னு பார்த்து யாருமே வரல. எங்க அப்பாவும் என் தம்பியும் இருந்தாங்க. சரி ஓகே, நம்ம பாத்துடலாம், ஃபேஸ் பண்ணிடலாம், என்ன பண்றாங்க, நம்மளுக்கு தான் சொல்லி தருவாங்கன்னு சொல்லிட்டாங்கல்ல ஃபர்ஸ்ட். ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். அங்க பார்த்தா நான் மட்டும் தான் லேடிஸ். நான் மட்டும் தான் ராயல் என்ஃபீல்டு வரை எடுத்துட்டு வந்திருக்கேன். குட்டி பைக் இருந்து எடுத்துட்டு போயிருந்திருக்கலாம், எடுத்துட்டு வரல. நான் என்கிட்ட இதான் இருக்குப்பா அப்படின்ட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். ஓகேன்னு சொல்லிட்டு 8 போடணும். அதுக்கப்புறம் ஒரு ரைட் சைட்ல இந்த மாதிரி கை காட்டணும், நிறைய ஹேண்ட் சிக்னல்ஸ் எல்லாம் வந்து பண்ணணும். இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 வாட்டி சொல்லி கொடுத்தாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேட்ச் பண்ணிட்டு ஓட்டிட்டேன். ஓட்டினதுக்கு அப்புறம் அப்படியே செம ஹாப்பி. ஃபர்ஸ்டே நான் தான் வந்து போயிட்டு அங்க லைனா வந்து நின்றுட்டு இருந்தாங்க. ஓட்டுமா அப்படின்னாங்க. ஃபர்ஸ்டே நானே ஃபர்ஸ்ட் போயிட்டு ஓட்டி செம கெத்தா வந்து வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறம் செம ஹாப்பி எனக்கு. அப்படியே எல்லாரும் அதுக்கப்புறம் நிறைய பேர் அங்க ஓட்டுனாங்க. பார்த்தப்ப அவங்கள விட நான் கொஞ்சம் நல்லா ஓட்டுறேன்பா அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. நெக்ஸ்ட் வந்து லைசன்ஸ் வந்து எனக்கு அப்பயே தெரிஞ்சிச்சு, லைசன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியா அப்படியே வீட்டுக்கு போயிட்டேன். போனதுக்கு அப்புறமா லைசன்ஸ் வாங்கிட்டோம், பைக்கும் வந்துருச்சு. இனிமேல் என்ன பண்ணணும், நம்ம கத்துக்கணும், நம்மளா எடுத்துட்டு போய் அதை ஓட்ட கத்துக்கணும். வெளில எடுத்துட்டு போய் நிறைய நிறைய ரோட்ல வந்து டிஃப்ரெண்ட் ரோட்ஸ்ல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நம்மளால ஓட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் முன்னாடியே நான் வந்து நைட் போயிட்டு ரஷ்ஷே இல்லாத ரோட்ல போய் கத்துக்கிட்டேன். இப்ப வந்து நம்ம ஸ்ட்ரீட்குள்ள போய் கத்துக்கலாம், ஊருக்குள்ள வந்து நிறைய ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஊருக்குள்ள ஓட்டுறதுக்கும் வீட்டுல வந்து அலோவ் பண்ணல, போ இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்ல நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு போக ஆரம்பிச்சிட்டேன். சோ எனக்கு அது கொஞ்சம் கான்பிடென்டா இருந்துச்சு, ஓட்ட முடியும் அப்படின்ட்டு. ஒரு ஏன்னா ஃபர்ஸ்டே ஸ்கூட்டி ஓட்ட தெரியும். அதனால வந்து வெறும் அந்த என்ன கியர் சேஞ்ச் பண்றது, அந்த இன்ஜினோட இது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுதான். இன்ஜினோட சவுண்ட வச்சு நம்ம வந்து இன்ஜினே நம்மளுக்கு வந்து சொல்லும், இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த கியர் போடணும், இந்த மாதிரி ஸ்லோ பண்ணும், ஃபாஸ்ட் பண்ணும், அது மாதிரி சொல்லிட்டு எனக்கு அது கொஞ்சம் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அந்த கிளாஸ்ல போனல. அங்கேயே வந்து எனக்கு கொஞ்சம் ஐடியா வந்துருச்சு. ஸோ ஓகே, அதை வச்சு நான் வந்து கத்துக்கிட்டேன். அதை நான் இங்க வந்து அப்ளை பண்ணி நான் வந்து வெளில ஓட்டவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து ஊருக்குள்ளே போனேன். ஊருக்குள்ள போயிட்டு ஊர்ல இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கிற இடத்துக்கு போக ஆரம்பிச்சேன். டேமுக்கு போனேன். அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் வந்து ரோட்ல ஹைவேல நிறைய டிஃப்ரெண்ட் பிளேசஸ். நான் ஒரு டெஸ்டினேஷன் இங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பைக் எடுத்துட்டே போக மாட்டேன். பைக் எடுத்துட்டு போவேன். அண்ட் எங்க தோணுதோ ஓகே இப்படி போலாம் அப்படி போலாம் இந்த சைட் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் போவேன். ரொம்ப தூரம் போயிட்டு அதுக்கப்புறமா ஓகே இந்த இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்துடலாம் அப்படின்ட்டு எனக்கு அப்படியே மைண்ட் மாறும். இப்படிதான் வந்து நான் எங்கேயாச்சும் போகணும்னு போக மாட்டேன். பைக் எடுத்துட்டு நம்ம எங்கேயா போகணும், பைக் எடுத்துட்டு ஓட்டணும், இதுதான் வந்து என்னோட கோலா இருந்துச்சு ஃபர்ஸ்ட். இப்ப வந்து என்னன்னா நான் ஊருக்குள்ள ஓட்டிட்டேன், ஊருக்கு கொஞ்சம் வெளில போயிட்டேன். இப்ப வந்து இன்னும் நிறைய பிளேசஸ் நம்ம வெளியில எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் ரோட்ஸ்ல இந்த ஹைவேல இல்லாம இந்த ஹில் ஸ்டேஷன்ல வந்து அந்த ரோடு வந்து டிஃப்ரெண்டா இருக்கும், அது ரொம்ப ஸ்கேரியா இருக்கும். கரெக்டா அந்த மாதிரி ரோட்ல வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இதெல்லாம் வந்து நான் இந்த வெளில ரோட்ல வந்து ஓட்டுறதுக்கு முன்னாடி ரோட்ல ஓட்டிட்டேன், ஸ்ட்ரீட்லயே ஓட்டிட்டேன். இப்ப நான் வெளில ஓட்டணும் அப்படின்றதுக்கு எனக்கு அந்த அளவுக்கு கான்பிடென்ட் வரல. ஸோ என்ன பண்ணா வந்து ஒரு இன்ஸ்டாகிராம்ல கொஞ்சம் பார்த்து ஒரு கிளப்ல ஜாயின் பண்ணிட்டேன். அங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது, ஜஸ்ட் ரேண்டமா ஜாயின் பண்ணிட்டேன்.
அப்ப வந்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரைடு வந்து ஊட்டி ரைடு அப்படின்ட்டாங்க. ஊட்டி ரைடு எல்லாருமே வந்து பைக் எடுத்துட்டு வருவாங்க. ஓகே, எனக்கு செம பயமா இருந்துச்சு. ஏன்னா வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் குரூப்ல நான் போய் ஆட் ஆயிட்டேன். இப்போ என்ன எனக்கு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே அப்ப கிடையாது. சரி, நான் போயிட்டு அங்க ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பேர் வந்து இருந்தாங்க. ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ், குரூப் ஆஃப் லேடிஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லொகேஷன்ல இருந்து அங்க இருந்தாங்க. அவங்க அவ்வளவு பெரிய பெரிய பைக் வந்து அசால்ட்டா ஓட்டும் போது எனக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி ஒரு வேற லெவல்ல ஒரு கெத்தா, லைக் சூப்பரா இருக்கே, ஒரு மாதிரி இன்ஸ்பயர் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நிறைய பேர்கிட்ட அங்க பேச ஆரம்பிச்சேன். அவங்க எல்லாம் எனக்கு வந்து சம சமய மோட்டிவேட் பண்ணாங்க. லைக் என்னால முடியுது. நான் அவங்களோட இதுவும் சொன்னாங்க, ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் இது எல்லாம் சொல்லும் போது ஓகே, இப்படிதானே நம்மளும் இருந்தோம், என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அது கனெக்ட் ஆயிடுச்சு. அந்த இடத்துல வந்து அந்த குரூப் வந்து ஒரு செம்ம குரூப்ங்க. லைக் ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம எண்டிங் வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம கூடவே வந்து போவாங்க, கூடவே ரைடு கூடவே இருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ப்ராப்ளம்னா வந்து அப்படியே நின்றுட மாட்டாங்க. லைக் அவங்க நம்ம கிட்ட வந்து நம்மளோட ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு ஏதாச்சும் ஒண்ணு பைக் நம்மளால இது பண்ண முடியல, ஓட்ட முடியல அப்படின்னாலும் அப்பயே சொல்லி தந்து செமையா வந்து அது அந்த மாதிரி ஒரு குரூப் கிடைக்கலாம் செம லக்கு. சோ இது மாதிரி ஆனதுக்கு அப்புறம் இன்னும் எனக்கு கான்பிடென்ட் அதிகமா ரேஸ் ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்துட்டு இனிமேல் ஸ்டாப் பண்ணக்கூடாது, நெவர் ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்து இன்னும் வெளில போக ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா கொஞ்சம் நிறைய பிளேசஸ் வந்து போக ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து என்ன பண்ணேன், இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ரைடிங் கியர்ஸ் வாங்கினேன். ஸோ என்கிட்ட ஆல்ரெடி வந்து ஹெல்மெட் இருந்துச்சு, ரைடிங் கியர்ஸ், அதுக்கப்புறம் பூட்ஸ், இதெல்லாம் வந்து நான் வாங்கினேன். எங்கேயாச்சும் வெளில போனோம்னா இதெல்லாம் கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அப்படியே வச்சுட்டேன். இப்ப நம்ம வெளில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங்கான பிளேஸுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைவேல போயிட்டு அப்புறம் ஹில் ஸ்டேஷன் போலாம். ஹில் ஸ்டேஷன்ல ரோட் டிஃப்ரெண்டா இருக்கும், அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இப்படிதான் வந்து என்னோட மோட்டிவேஷன் வந்து அந்த கிளப்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் மோட்டிவேட் ஆகி அந்த ஹில் ஸ்டேஷன்ல எல்லாம் போற அளவுக்கு எனக்கு ஒரு கான்பிடென்ட் வந்துச்சு. இப்படிதாங்க நான் வந்து ஒரு விஷயமும் நான் எங்கேயுமே ஸ்டாப் பண்ணாம அதை வந்து நான் எப்படிலாம் வந்து நம்ம வந்து அதை பண்ண முடியும், அன்னைக்கே வந்து அதை பண்ணணும், அங்கேயே ஸ்டாப் பண்ணாம டிலே பண்ணாம அன்னைக்கே அந்த முடிவு எடுத்தோம்னா அன்னைக்கே பண்ணிட்டு, இப்படிதான் நான் வந்து ஒரு கோல் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணி இப்படிதான் நான் வந்து ரைடிங் வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் நான் வந்து ரைட் பண்ணி இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய இடத்துக்கு போகணும், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்லாம் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் கமெண்ட்ல சொல்லுங்க உங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் த ரைடிங், மோட்டார் சைக்கிள் பைக் ரைடிங், அண்ட் நீங்க எந்தெந்த பிளேசஸ் எல்லாம் போயிருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஸோ இதோட நான் இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். I am your riding girl, Beyond to Wheels, signing off. Bye.